ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். ஸோ அதான் மார்னிங்கே எந்திரிச்சிட்டேன். அண்ட் இன்னைக்கு டே இன் மை லைஃப் எடுக்க காரணமும் ஒரு இது இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்ப்நெயிலே. ஸோ அதனால தான். ஸோ நான் இப்போ வந்து கிளம்பணும். ஏன்னா இப்போ மணி 6 தான் ஆகுது. ஆக்சுவலாக நான் இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறது வேஸ்ட். ஆனால் என்ன பண்ணுறது, நான் போயிட்டு தான் பொண்ணுக்கு வந்துட்டு ரெடி பண்ணணும். சும்மா லைட்டாக டச்சப்ஸ் தான். ஸோ நான் இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு பண்ணி கொடுக்கணும். ஸோ நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ என்னை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு 7:30க்கு வந்துடுவாங்க. ஸோ நான் அந்த 1.5 ஹவர்ஸில் நான் டக்குன்னு கிளம்பணும். 1.5 ஹவர்ஸ் ஆகுமான்னு கேட்டால் நான் ப்ளஸ் வீடியோலாம் எடுக்கிறேன்ல, அதனால எங்கே லேட் ஆகிடுமோ நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இதுதான் என்னோட அவுட்ஃபிட் இன்னைக்கு. ஸோ நான் வியர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வரேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்கப் போட போகிறேன் இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து செட் பண்ணது எல்லாமே. ஸோ அவளுக்காக நேற்று நைட்டே ஆக்சுவலாக ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ காலைல மறந்துட வேணாம் அப்படின்னு. ஸோ இப்போ நான் வந்து மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் அங்கே போயிட்டுலாம் மேக்கப் பண்ண கொஞ்சம் டைம் ஆகிடும். ஸோ அதனால் நான் இங்கேருந்தே கடகடன்னு உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் இருக்கும், ரொம்ப நான் காட்டியிருக்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் டோனர் வந்து அப்ளை பண்ணிட்டேன், ப்ளம்மோட டோனர். தென் இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது அக்ரோஃபையோட மாய்ஸ்சரைசர். ஸோ நான் இந்த வாட்டி ஹெவியாக மேக்கப் பண்ணுறதுனால கொஞ்சம் நான் நிறையவே எடுத்திருக்கேன். ஸோ தட் நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக இருக்கும், அதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். அண்ட் எனக்கு அந்த பாட்டிலும் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப க்யூட்டாக குட்டியாக. ஸோ ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து செம்மையாக ஈஸியாக அப்சார்பும் ஆகிடுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரீஈக்குவலோட சன்ஸ்க்ரீன் தான் போடுறேன். இது வந்து ரொம்ப மஸ்ட். நீங்கள் சன்ஸ்க்ரீனும் மாய்ஸ்சரைசரும் எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நான் இதுவுமே ஃபேஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். அண்ட் வந்து போட்டு தேய்க்கக்கூடாது, ஜஸ்ட் டேப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ தட் நல்லா அப்சார்ப் ஆகிடும் அது. அடுத்து வந்து ஒரு லிப் பாம் தான் போடுறேன். இது வந்து ஒரு நார்மல் லிப் பாம் தான், எனக்கு நேம் தெரியல இது. அண்ட் நம்மளோட ஃபேவரட் ஸ்டே கியூக்கிலேருந்து அந்த கலர் கரெக்டர் எடுத்துகிட்டு அந்த ஆரஞ்சு கரெக்டர் தான் எடுக்கிறேன். ஸோ என்னோடய ஐலிட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் கீழேயும் வந்து நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்கிறதுனால. அண்ட் க்ரீன், அதுலேயே க்ரீன் இருக்கும், அதை வந்து நான் என்னோடய ரெட் மார்க்ஸ்லாம் அந்த பிம்பிள் போய்ட்டு அந்த ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த ரெட் கலருக்கு மேலே நான் இது வந்து போடுறேன். ஸோ இது போட்டோம்னா நமக்கு அந்தளவுக்கு வந்து காட்டாது, பிம்பிள்ஸ் லைட்டாக இருக்கும், அது மட்டும்தான் நமக்கு வந்து அந்த இது காட்டும். மற்றபடி அந்த மார்க்ஸ் எல்லாமே மறைஞ்சிரும், அதுக்காக தான். அடுத்து வந்து என்னோடய ஃபேவரட் மெப்லைன்லேருந்து கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபவுண்டேஷன் போடல, இந்த வாட்டி கன்சீலர் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அதுக்காக. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு அது எல்லாமே கட் பண்ணிட்டேன், ஏன்னா ஃபுல்லாக காமிச்சிட்டு இருந்தால் என்னோடய மேக்கப் வீடியோ தான் இது ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக. அண்ட் ஐலிட்லேயும் போடுறேன், அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுட்டேன் நான். ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் உங்களுக்கு, பட் அது வந்து லாஸ்ட்டில் வந்து செட் ஆகிடும் எனக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நல்லா ஆயிலி ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் இல்லையா. அண்ட் மீதி இருக்கிற இடம் ஆயில்ஸ் அந்தளவுக்கு எனக்கு வராத இடம்லாம் நான் வந்து ஃபுல்லாக பவுடர் வச்சு செட் பண்ணிட்டேன். தென் இப்போ ரீசெண்டாக வாங்கின அந்த ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கிற ஐஷேடோ பேலட்லேருந்து நான் ப்ரௌன் வித் பிளாக் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடுறேன். ஏன்னா ஸ்பீடாக கிளம்பணும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து பவுடர்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்பீடாக கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் பவுடர் வச்சு ஐப்ரோஸ் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கடகடன்னு முடிச்சிட்டேன். அடுத்து அதுலேருந்தே ஒரு நியூட் ப்ரௌன் எடுத்துகிட்டு என்னோடய ஐலிட்ஸில் அப்ளை பண்ணுறேன். ஒரு வார்ம் டோன் தான் எனக்கு வேணும்னு, என்னோடய ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப கலர்ஃபுல்லாலாம் போல். தென் ஒரு ப்ரான்சர் ஷிம்மர் எடுத்துகிட்டு அதே கலர் தான் உங்களுக்கு இதில் பார்க்கும்போது கொஞ்சம் ஷிம்மர் இருக்கிறனால அந்த ஒரு ஷைனிங் இருக்குது. ஸோ அதையும் அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது ஒரு ஷிம்மர் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்டு எப்போவுமே என்னோடய ஃபேவரட் பர்பிளில் இருந்து ஜெல் லைனர் எடுத்துகிட்டு மேலும் கீழையும் ரெண்டுத்துலேயுமே நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ கீழேயும் வந்து நான் அதே தான் அப்ளை பண்ணுறேன். அண்டு ஒரு ஸ்பஞ்சு வச்சுட்டு தான் நான் வந்து கீழே இழுத்து பிடிச்சிக்கிறேன். இல்லை நம்ம கையில் ஏதாச்சும் அழுக்கோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குது மையே இருந்ததுன்னா பட்டுடுமே அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த வாட்டி எனக்கு ஐ லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் நான் அது மட்டும்தான் பொறுமையாக எடுத்து பண்ணியிருந்தேன். மற்றது எதுவும் அந்த அளவுக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஜஸ்ட் ஐக்கு மட்டும் கொஞ்சம் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். நான் பாதி தான் ரெடியானேன். இன்னும் மண்டை மேலே கொண்டையெல்லாம் எதுவுமே பண்ணலை. ஸோ ஃபேஸ் மட்டும் கவர் பண்ணிவிட்டு என்னை பிக்கப் பண்ண வந்துட்டான். ஸோ எனக்கு வந்து ஐ லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இவங்க சிஸ்டருக்கு தான் எனக்கு என்கேஜ்மெண்ட், என் அத்தை பையனுக்கு தான் எனக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ இதுதான் என்னோடய ஃபுல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பின்னல் வந்து ஒரு நார்மல் பின்னல் தான் போட்டிருந்தேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ட்ரெஸ்ஸு, இதுதான் அந்த ட்ரெஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த ஃபுல் ஃபோட்டோ. அண்ட் வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இதுவுமே ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலாக நான் காட்டலை, ஏன்னா அந்தளவுக்கு டைமும் இல்லை. ப்ளஸ் என்ன சொல்கிறது, நானே தான் கேமரா வச்சு பண்ணதுனால அந்தளவுக்கு ஒன்றும் கிளியர் இல்லை. அதனால நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் போட்டு காமிச்சேன். அண்ட் இது ஒரு சிம்பிள் மேக்கப் தான். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் வந்து ஈவன் டோன் கிடையாது, அன்ஈவன் ஸ்கின் டோன். ஸோ அதை மட்டும்தான் கிளியர் பண்ணோம். அவங்களுக்கு ஸ்கின் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ளாலெஸ் ஸ்கின் தான். ரொம்ப அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண வேண்டிய இது இல்லை. அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் முடிஞ்சிருச்சு வேலை. ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் கலர் கரெக்டர் தான் மெயினாக பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கு டார்க் சர்க்கிள் ஹெவியாக இருந்தது. அண்ட் லிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிக் லிப்ஸ். ஸோ நம்ம வந்து டார்க் கலர்ஸ் போட்டோம்னா அது வந்து அப்படியே எடுத்து காட்டும் அவங்க லிப்ஸு. அது வந்து சில பேருக்கு நல்லாயிருக்கும், சில பேருக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு நியூட் கலர்ஸ், அதாவது பிங்க் நியூட் கலர் வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். அது சூப்பராகவும் இருந்தது அவங்களுக்கு. ஸோ நான் அடிக்கடி அவங்கள்ட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், உங்களுக்கு இது ஓகேவா ஓகேவா அப்படின்னு. அண்ட் இவ வந்து என் ஃப்ரெண்டும் கூட தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஸோ இதுதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இதான் குட்டி குட்டி ஷார்ட்ஸ்லாம் எடுத்துருந்தோம் அவங்களுக்கு. ஃப்ரண்ட் பிரைட் மாதிரி எடுப்போம் இல்லையா, அதுதான் எடுத்துருந்தேன். பூ வந்து உள்ளேருந்து எடுத்து மாட்டி வச்சுருந்தேன். அண்ட் அவங்களுக்கு மேக்கப் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க, கீழே வந்திருந்தாங்க எங்கள் வீட்டு ஆளுங்கெல்லாம். ஸோ அவங்களே ஒரு கிளிப் எடுத்துடலாம்னு. அண்ட் இந்த பர்பிள் ஷர்ட் தான் மாப்பிள்ளை, என்னோடய அத்தை பையன். அவங்க ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டில் உட்காந்துட்ருக்க ப்ளூ வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. வேறு யாருமே ஊரில் இருந்தும் வரல. அண்ட் பர்பிள் ஷர்ட் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது எங்கள் அப்பா. அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எங்கள் சித்தப்பா. அண்ட் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க எல்லோ சுடி வந்து எங்கள் சித்தப்பாவோட ஒய்ஃப். அண்ட் சாரீ கட்டினது எங்கள் அம்மா. ஸோ ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா யாரும் வரல, இந்த கொரோனா பிரச்சனைனால. ஸோ வீட்டில் வயசானவங்களாம் ஊரில் இருக்காங்கன்றதுனால அம்மாலாம், அதாவது எங்கள் அத்தையெல்லாம் வரவே இல்லை ஊரில் இருந்து. அண்ட் லாஸ்ட்டில் இருக்கிறது எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்களும் வந்திருந்தாங்க. முன்னாடி வேணா வந்து நின்று நல்லா பாத்துக்கிடுவோம். ஹைட்டெல்லாம் தான் செக் பண்ணணுமா? யார் ஓவி மேரேஜ் பண்ணிக்க போறது, யாரு கண்டுபிடி. நேற்று சொன்னோம் அந்த மாதிரி வர்றாங்கன்னு. வேண்டாம் ஓவி, நானே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எப்போ மேரேஜ் வச்சுக்கலாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தோம். எந்த மந்த் வைக்கலாம், டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை, சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்ட்ரோ டைம். எல்லாேருக்கும் என்கிட்ட வந்து எல்லோரும் இன்ட்ரோ பண்ணி வைங்க அவளுக்கு அப்படின்னாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலி எல்லாேருக்கும் இன்ட்ரோ பண்ணி வச்சுருந்தோம்.
அண்ட் இது வந்து நாங்கள் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் சாக்லேட்லாம் கொண்டு வந்திருந்தோம். அண்ட் எங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளையல் போடுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நிச்சயம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ தங்கச்சி முறை இல்லை அம்மா மாப்பிள்ளையோட அம்மா யாராச்சும் வந்து போடுவாங்க பொண்ணுக்கு. ஸோ அத்தை வரதுனால நான் போட்டு விட்டேன் வளையல் அவங்களுக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு தென் இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஸோ அதுக்கப்புறம் அவங்கள வந்து பூ பழம்லாம் தான் மெயின் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் சித்தி வந்து அதை கொடுத்தாங்க. அண்ட் இது வந்து எங்கள் அம்மா வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அண்ட் இவங்க வந்து என்னோடய சிஸ்டர், அவங்களுக்கு சாக்லேட் வந்து எங்களில் கொடுப்பாங்க. ஸோ இப்போ அது வந்து ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு வருது, அதனால சாக்லேட்டும் சரி அப்படின்னு கொடுத்தோம். ரெண்டாலும் சரி கொடு. சின்ன உனக்கு எடுக்க தெரியாதுல்ல. ஓவி அவங்க ஒட்டிக்கிட்டா அது என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்க போய் உட்கார்ந்து அவங்க எடுக்க அம்மா கிட்ட நோக்கு. அம்மா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு குட்டி வீடியோ தான், ஒரு மினி என்கேஜ்மெண்ட் வீடியோ. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே குட்டி பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்கிறேன். பேக்ல புஷ்.